ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சின்ன யூடியூபர்ஸ் செய்யக்கூடிய ஒரு 2 காமனான மிஸ்டேக்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். குறிப்பாக பெரிய யூடியூபர்ஸ் வரைக்குமே இந்த மிஸ்டேக்ஸை செய்கிறாங்க. ஸோ அது என்ன மிஸ்டேக் ஏதுங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து யூடியூப் சார்ந்த டிப்ஸு, இந்த மாதிரி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுற யூடியூப் அப்டேட்ஸு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னா, வீடியோஸை அப்லோட் பண்ணி உடனே டெலீட் பண்ணுறது. ஸோ இது காமனாக எல்லாருமே பண்ணுற ஒரு மிஸ்டேக் தான். ஸோ இதனால் என்ன அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணி டெலீட் பண்ணுற மாதிரி யூடியூபை நினச்சிக்காதீங்க. யூடியூப்புங்கிறது வேற, யூடியூபோடைய அல்காரிதம்ங்கிறது வேற. நீங்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷத்துல டெலீட் பண்ணிட்டு, இல்லை பிடிக்கலன்னு சொல்லி டெலீட் பண்ணிட்டு, அந்த மாதிரிலாம் டெலீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் சேனலோடைய க்ரோத்தை பாதிக்கும். ஸோ நீங்கள் இப்படி வீடியோவை அப்லோட் பண்ணி உடனே டெலீட் பண்ணுறப்போ யூடியூப் என்ன நினைக்கும்னா, நீங்கள் ஒரு தவறான சேனல், நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோ ஏதோ ஒரு தவறான வீடியோ, ஏதோ அதில் மிஸ்டேக் இருக்குது, அதனால தான் நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களுடைய சேனலோடைய க்ரோத்தை பாதிக்கும். உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பாது, உங்கள் வியூவர்ஸுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பாது. ஸோ இந்த மாதிரி உங்கள் சேனல் க்ரோத்தை மொத்தமாக அடக்கிடும். அதனால் வீடியோஸை அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி, வீடியோஸ், ஷார்ட்ஸு, லைவ், ஏன் ஒரு சின்ன கம்யூனிட்டி போஸ்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட 1க்கு 100 தடவை நல்லா யோசிச்சு, பிடிச்சிருக்கா, அப்லோட் பண்ணலாமா, தெளிவாக யோசிச்சுட்டு அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உடனே டெலீட் பண்ணாதீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணிட்டு இருப்பீங்க. இனிமேல் இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. இப்படி பண்ணீங்கன்னா உங்கள் சேனலோடைய க்ரோத்தையே இந்த மிஸ்டேக்னால பாதிப்படையும். ஸோ அடுத்து 2வது யூடியூப்ல நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கு கொடுக்குற மெட்டா டேட்டாவை சேஞ்ச் பண்ணுறது. ஸோ மெட்டா டேட்டானா என்னன்னா, நீங்கள் உங்களுடைய வீடியோஸ்க்கு கொடுக்குற தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ஹேஷ்டேக்கு, டேகு, லொக்கேஷன், பிளேலிஸ்ட்டு, எண்டு ஸ்க்ரீனு, அப்புறம் அந்த அலோ எம்பெடிங், சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீடு, அப்புறம் ஆடியோ வீடியோ அலோ கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சேர்த்து தான் யூடியூப் மெட்டா டேட்டா. இதை நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அப்படி நீங்கள் கொடுக்குறப்போ அதை வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப கொடுத்து தான் நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. ஆனால் டைட்டிலில் ஏதாவது சின்ன மிஸ்டேக்கு, டிஸ்கிரிப்ஷனில் ஏதாவது மிஸ்டேக்கு, இல்லை ஹேஷ்டேக்கில் ஏதாவது மிஸ்டேக்கு, ஹேஷ்டேக் போடாமல், இல்லை டேக்கில் ஏதாவது மிஸ்டேக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பீங்க. இல்லை ஏதாவது ஒன்று கொடுக்காம விட்டு அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க, அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை போய் ஹேஷ்டேக் ஒன்று போடுறது, இல்லை டேக் ஒன்று போடுறது, இல்லை டிஸ்கிரிப்ஷன் சேஞ்ச் பண்ணுறது, டைட்டில் சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த தம்ப்நெயில் மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அடிக்கடி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது அப்லோட் பண்ண உடனே பண்ணுவீங்க. இதுவும் உங்களுடைய சேனல் க்ரோத்தை பாதிக்கும். இது ஏன் யூடியூப் என்ன நினச்சிக்கோன்னா, நீங்கள் ஏதோ ஒரு தப்பான விஷயத்த அதில் பண்ணியிருக்கீங்க, அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி அப்லோட் பண்ண போகிறீங்க, அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கும். நீங்கள் நல்ல விஷயத்தை தான் கொடுத்துருப்பீங்க, ஆனால் அதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கும் நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுனால. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா குறைஞ்சது 1 நாள்லேருந்து 2 நாள் வரைக்கும் அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணாதீங்க. அந்த 2 நாள் கழிச்சு எந்த சேஞ்சஸாக இருந்தாலும் பண்ணுங்க. ஏன்னா அந்த அப்லோட் பண்ணி 2 நாளுக்குள்ளேயே நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணீங்கன்னா யூடியூப் இப்படி நினச்சிக்கும். அதனால் உங்களுடைய அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான வியூஸ் க்ரோத்து, சேனல் க்ரோத்து, சேனல் ஹெல்த்தே பாதிப்படையும். ஸோ இது 2மே ரொம்ப காமனாக சின்ன யூடியூபர்ஸ்லேருந்து பெரிய யூடியூபர்ஸ் வரைக்கும் செய்யக்கூடிய தவறாக தான் இருக்கும். ஆனால் இந்த தவறுகள் தான் உங்களுடைய சேனலை பெரிய லெவலில் வளர்ச்சி அடைய வேண்டிய சேனலையும் வளர்ச்சி அடையாமல் வைக்கக்கூடியது. இந்த 2 மிஸ்டேக்ஸ் தான். ஸோ இதை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இனிமே வர வீடியோஸில் நீங்கள் பண்ணாமல் தவிர்த்துக்கோங்க. ஸோ இந்த தப்புகளை நீங்கள் இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எத்தனை பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரின்னு பார்த்தலாம். ஸோ தொடர்ந்து யூடியூப் சம்மந்தப்பட்ட டிப்ஸு, யூடியூப் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுற அப்டேட்ஸ், இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எண்டு ஸ்க்ரீனில் ஒரு முக்கியமான வீடியோ கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.